ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். தொடர்ந்து தியானித்து வருகிற இந்த பைபிள் தியானத்திலே இன்று நாம் கவனமாய் பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகளில் சிலர் தீர்க்கதரிசிகளாக அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது சில விந்தையான பணிகளை செய்ததை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 20வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். தர்தான் அசீரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்துல கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏஷாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையிலிருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. கவனிங்க, வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. 3 வருஷம் வஸ்திரமில்லாம செருப்பும் இல்லாம நடக்கும்படி சொல்றார். ஏனென்றால் இவ்விதத்திலே சத்துருக்கள் உன்னை திக்கற்றவனாக செய்வார்கள். அட்லீஸ்ட் உன்னை கட்டி மறைத்துக்கொள்ள வஸ்திரம் கூட இல்லாமல் செய்து விடுவார்கள். பாதரட்சை கூட இல்லாதபடி செய்து விடுவார்கள். ஒரு முறை நீ என்னை பார்க்க வேண்டும். இவ்விதத்திலே உன் பிள்ளைகளாக போகிறார்கள். இவ்விதமாய் உங்கள் வாழ்க்கைகள் மாறப்போகிறது. தயவு செஞ்சு கவனிங்க. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல. வீதிகளிலே அப்படி நடந்து 3 வருட காலம் ஏசாயா அரை நிர்வாணியாக நல்லா கவனிக்கணும். அவன் நடந்து திரிந்தான். காலில் செருப்பு இல்லாம நடந்தான். என்ன காரணம்? தேவன் தெரிய பண்ணுகிறார் தன் ஜனங்களுக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவனை பார்த்தாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். சாதாரணமா ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. சாதாரணமா நாம பார்த்து கத்துக்கொள்றதுதான் ஈஸி, கேட்டு கற்றுக்கொள்றதை விட. ஒருவேளை டை கட்டுறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். சொல்லும்போது கேட்பீங்க, நான் டை கட்டுறது அவ்வளோ ஈஸியா இருக்காது. இந்த பாருங்க, இந்த டை எப்படி எடுக்கணும், இப்படியெல்லாம் முடிச்சு போடணும், இப்படிதான் கட்டணும். அல்லது ஷூ லேஸ் இருக்குல்ல, அந்த ஷூ லேஸை நாம இந்த மாதிரி காத்துல இப்படி இந்த பக்கம் அந்த லேஸை எடுத்துக்கணும், 2 பக்கமும் சமமா வச்சுக்கணும், இதை இப்படி போடணும், திரும்ப சமமா வச்சுக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி கோர்க்கணும். அப்படின்னா அது புரியுமா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சும்மா காத்துல கையை ஆட்டி இப்படி சொல்லி கொடுத்தா புரியறது கஷ்டமா இருக்கும். ஆனா அதே பிள்ளைக்கு ஷூ போடும்போது லேஸ் எடுத்துட்டு வந்து 2யும் அப்படி சமமா படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையும் அதை சமமா அப்படி பிடிச்சுக்குவான். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போட்டு அப்படி முடிச்சு போடும்போது பக்கத்தில் இருக்கிற பிள்ளை அதே மாதிரி செஞ்சு முடிச்சுக்குவான். அப்படி கோர்த்ததுக்கு அப்புறம் மீதி அங்க கொஞ்சம் இருக்கிற அந்த லேஸ் எடுத்து 2 பாகமா மடிச்சு நீட்டா சமமா வச்சா பிள்ளையும் அதே மாதிரி செஞ்சிருவான். முடிச்சு போடும்போது அதை பார்த்து அவனும் முடிச்சு போட்டுக்குவான். இப்படி அவுத்தா அவனும் அவுத்துருவான். என்னாச்சுப்பா? பழகிட்டேன் டேடி அப்படின்னு சொல்லுவான். ஸோ எப்படி சுலபமா கத்துக்கிட்டானா ஷூ லேஸ் கட்டுறது எப்படிங்கிறத பார்த்து சுலபமா கத்துக்கிட்டான். காரணம் என்ன? நாம சொல்றதை விட செஞ்சு காட்டுறது ஈஸியா பார்த்து கத்துக்க வசதியா இருக்கும். அதுக்குதான் பைபிள் என்ன சொல்லுது? பேரண்ட்ஸ் சில்ட்ரன் நடக்க வேண்டிய பாதையை அவர்களுக்கு என்ன செய்யணுங்க? உபதேசிக்கணும்னு இருக்கா? சொல்லுங்க. உபதேசிக்கணும்னு இருக்கா, கத்துக்கொடுன்னு இருக்காங்க. உபதேசிக்கிறது வேற, கற்றுக் கொடுக்கறது வேற. உபதேசிக்கிறது லெக்சர் கொடுக்கறது, கற்றுக் கொடுத்தல் அது செய்து காண்பிப்பது. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க செஞ்சா அதை பார்த்து கத்துக்குவாங்க. எனவே தாய்மார், தகப்பன்மார் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு செஞ்சு காட்டுங்க. செய்து காட்டும் போதுதான் உங்கள் பிள்ளைகளால சுலபமா கத்துக்க முடியும். டேய், சில நேரத்துல சில அப்பா அம்மார் இப்படி தமாஷா அவங்க கூட பேசுவாங்க. டேய், நான் சொல்றத மட்டும் செய், ஆனா நான் செய்யறத பார்த்து செய்யாத. அது என்ன டாடி? அது அப்பா கையில சிகரெட் இருக்கும். அவர் அப்படி சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருப்பார். அதான் மகன்கிட்ட சொல்லுவார், டேய் நான் சொன்ன மாதிரி செய். புரியுதா? நான் செய்யறதெல்லாம் நீ செய்ய நினைக்காத.
இது நடக்குமாங்க? கையில சிகரெட் வச்சு அப்படியே பக்கு பக்குன்னு எடுத்துக்கிட்டு நான் செய்யறத நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா பிள்ளை கேட்பானா? நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். முடியாதுங்க அது. இன்னைக்கு நிறைய தாய்மார் தகப்பன்மார் இந்த மாதிரி தான் செய்றாங்க. நான் சொன்ன மாதிரி செய், ஆனா நாங்க செய்யற மாதிரியெல்லாம் நீ செய்யக்கூடாது. அது பிள்ளைங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. பிள்ளைகளுக்குள்ள அது எந்த தாக்கத்தையும் உண்டாக்கவும் உண்டாக்காது. எதற்காக இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், தேவன் சொல்லி 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 சலிச்சு போயிட்டாரு. சரி, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அட்லீஸ்ட் நான் செஞ்சு காமிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தி அப்படியாவது உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வீர்களோ என்று என்ன செய்தார் என்றால், ஏசாயாவின் மூலமாக, இதோ வஸ்திரமின்றி நீ அப்படியே நடந்து செல், பாதரட்சை இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் அப்படியே நடந்து கொண்டிருந்த அது 1 2 நாட்கள் அல்லங்க, கவனிங்க, 3 வருட காலம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரணமான செய்தி கொடுக்கும்போது அநேக உவமைகளை சொல்லிக்கொண்டே செல்லுவேன். அது என்ன சொல்ல, உவமையோடு கூடிய தேவ செய்தி. எதற்காக அப்படி உவமைகளை பயன்படுத்துகிறேன் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் போதித்த போது உவமைகள் இல்லாமல் எதையுமே அவர் போதிக்கவில்லை. இந்த உலகத்திலே பெரிய போதகர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் போதித்த விதங்கள் எல்லாம், அதாவது உவமைகள் இல்லாமல் அவர் ஒரு காலும் போதிக்கவே இல்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட, கவனிங்க, ஜனங்களோடே உவமைகளாக பேசினார். உவமானங்களினாலே அன்றி அவர்களோடே என்ன செய்யவில்லையா? பேசவில்லை. The best preacher in the world is Jesus Christ. And the best method of preaching is preaching with parables, preaching with illustrations. இந்த உலகத்தின் ஒப்பற்ற போதகர் இயேசு கிறிஸ்துதான். அந்த ஒப்பற்ற போதகர் தெரிந்து கொண்ட போதனைக்கான வழி உவமைகளோடு கூட வார்த்தைகளை செய்தியாய் கொடுக்கும்போது அது பாமரர்களுக்கும் கூட புரிந்து கொள்ளுகிற வகையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் இயேசு கிறிஸ்து விதத்திலே போதித்தார். நாம சூழ்நிலைகளை பார்த்து பயந்துகிட்டே இருப்போம். ஆனால் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் தேவன். அந்த தேவன் நமக்கு துணையாக இருந்தால் சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பிரதர், சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்தாலும் எப்படி பயப்படாம இருப்போம்? சூழ்நிலை அப்படியா இருக்குமே. பிரச்சனைகள் தானே. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தானே. பேங்க் லோன் தானே. சுகவீனம் என்பது சுகவீனம் தானே. உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தானே. சொத்து பிரச்சனை, கோர்ட்டுக்கு வர பிரச்சனை, எல்லாமே பிரச்சனைகள் தானே. தேவன் நம்மோடு இருப்பதால் அந்த பிரச்சனைகள் நம்மை பயப்படுத்தாமல் எப்படி இருக்கும் என்ற கேள்வி சாதாரணமா வரத்தான் செய்யும். வெளியே நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பயங்கர இடி மின்னலுமா இருக்கு. அந்த வீட்டில் இருந்த அந்த சின்ன பாப்பா வேகமா எழுந்து அம்மா கிட்ட வந்து படுத்துக்கிட்டா. என்ன மகளே, இங்க வந்துட்ட? வெளியே ரொம்ப இடி இடிக்குது மாமி, மின்னலா இருக்கு மாமி, பயங்கர மழையா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு மாமி என்று அவள் வந்து மம்மியோடு கூட படுத்துக் கொள்கிறாள். சில நொடிப்பொழுதிலேயே பாப்பா தூங்கிவிட்டாள் என்றால் உடனே அந்த மம்மி வேணும்னே அந்த பாப்பாவை எழுப்பி, வெளியே மழை பெய்யுதுன்னு சொன்ன, இடி இடிக்குதுன்னு சொன்ன, மின்னல் மின்னுதுன்னு சொன்ன, பயமா இருக்குன்னு சொன்ன, இப்பவும் இடி இடிச்சுக்கிட்டு தானே இருக்கு, இப்பவும் மின்னல் மின்னிக்கிட்டு தானே இருக்கு, இப்பவும் பயங்கர பெருங்காற்றும் புயலும் வெளியே அடிச்சுக்கிட்டு தானே இருக்கு. ஆனா இப்ப ஏன் உனக்கு பயம் இல்ல? அப்ப அந்த சின்ன பாப்பா என்ன சொன்னா, நீங்க இருக்கீங்களா மம்மி? என்ன சொன்னாள்? நீங்க இருக்கீங்கள மம்மி. நிம்மதியா தூங்கிட்டு, அவ்வளவுதான். அதாவது அந்த குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, வெளியே எவ்வளவு பெரிய இடி அடிச்சாலும், பெரிய புயலே அடிச்சாலும், மின்னல் மின்னினாலும் கூட அதெல்லாம் உண்டாக்குகிற பயத்தை காட்டிலும் அம்மா என் கூட இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்காங்கங்கிற தைரியமே பெருசு. சோ வெளியே பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்ல இருக்கு. தட்பவெப்பநிலை பயங்கரமா இல்லையா? இருக்கு. இடி இடிக்கலையா? இருக்கு. புயல் போயிடுச்சா? இல்ல இருக்கு. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா இப்போ அந்த பாப்பா நிம்மதியா தூங்குறான்னா அதுக்கு காரணம் என்னன்னா, மம்மி அந்த பாப்பாவுக்கு துணையா இருக்காங்க. சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வெளியே நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், இப்படி எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் பெரிய விஷயம் என்னன்னா, உன் தேவன் உனக்கு துணையா இருந்தா நீ நிம்மதியா வாழ முடியும். ஏனென்றால் நீ சந்திக்கிற எந்த பிரச்சனையும் தேவனை காட்டிலும் பெரியதல்லவே அல்ல. ஒரு நிமிஷம், அந்த தாயால் அந்த மழையை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. புயலை நிறுத்த முடியுமா? முடியாது. அந்த இடி மின்னலை நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் தாயினிடத்துல போயிட்ட தாய் தன் பக்கத்துல இருந்த அந்த பாப்பாவுக்கு தூக்கம் எப்படிங்க வந்தது? மம்மி இருக்காங்க, அது போதும். அந்த மம்மியால பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? முடியாது. ஆனாலும் கூட அந்த பாப்பாவுக்குள் ஒரு தைரியம்,
என்ன தைரியம், மம்மி எனக்கு துணையா இருக்காங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மம்மியால் வெளியே இருக்கிற அந்த பயங்கரமான சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ண முடியாவிட்டாலும் அந்த பாப்பாவுக்கு தன் மம்மியின் மீது அவ்வளவு நம்பிக்கை. ஆனால் நாம் சேவிக்கிற தேவனால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தர முடியும். உனக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா ஆயுதங்களையும் அபாயங்களையும் அகற்றி போட முடியும். ஆபத்துக்களை விலக்க முடியும். அப்பேற்பட்ட தேவன் உனக்கு துணையா இருந்தா நீ எவ்வளவு தைரியமா இருக்கணும், எவ்வளவு தைரியமா நீ வாழணும். அதைத்தானே அந்தந்த ஜனங்களிடத்திலே தேவன் எதிர்பார்த்தார். ஐயா, நான் உங்களுக்கு துணையா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. நீங்கள் மாத்திரம் என்னை உண்மையாய் தேடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருக்கின்ற எந்த அபாயமும் எந்த ஆபத்தும் உங்களை அழிக்க முடியாது என்ற உண்மையை அந்த ஜனங்களுக்கு தெரிவிக்க தேவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டார். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கூட தேவனையோ தேவனுடைய சந்நிதியையோ தேடாதபடி உலகத்தை தேடினார்கள், உலகத்தின் பாவங்களை நாடினார்கள். இதோ ஏசாயா மூலமாக கிரியையின் அடிப்படையிலே தெரிவித்தார். அது மாத்திரம் இல்லைங்க, எரேமியாவும் கூட கிரியைகளின் அடிப்படையில தேவ செய்தி கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். வாருங்க, எரேமியாவின் புத்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, கவனிங்க, எரேமியாவை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்தில் பூட்டிக்கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாதிபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா 27வது அதிகாரம் அதேபோல 28ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலையும் பார்த்தா 3 மாத காலத்துக்கு எரேமியா தன் கழுத்தில அந்த நுகத்தை சுமந்து கொண்டே இருந்தான். அப்படி சுமந்து கொண்டே தெரிஞ்சு கொண்டிருந்தான். எத்தனை மாசம்? 3 மாத காலம். 27th and 28th சாப்டர்ஸ் நீங்க கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி அவன் கழுத்தில் சுமந்து கொண்டு தெரிந்தபோது ஜனங்களுக்கு அறிவிக்கிறான் என்னவென்று, ஐயா, தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாவிட்டால் இதோ நுகம்னா என்ன தெரியுமா? எருது சுமக்கிறது தான் நுகம். எருது என்ன செய்யும்? நீங்க சொன்ன மாதிரி செய்யணும், இல்லைன்னா அதை அடிப்பாங்க. எருது எதற்கு அடையாளம், கழுதை எதற்கு அடையாளம் தெரியுமா? அடிமைத்தனத்திற்கு அடையாளம். நீங்கள் அடிமைகளாய் மாறிப்போவீர்கள். நுகத்தை சுமக்க வேண்டி வந்துவிடும். அவர்கள் சொல்வதை செய்ய வேண்டி வந்துவிடும். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நுகத்தை சுமப்பது எவ்வளவு கஷ்டம் என்று பாருங்கள். என்று அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே 3 மாத காலத்துக்கு எங்க போனாலும் அந்த கழுத்துல நுகத்தை போட்டுட்டு சுமந்துகிட்டே போகும்போது அதை பார்க்கிறவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஏன்னா நாங்க விதத்துல சத்துருகளுக்கு நுகத்தை சுமக்கணும்னு நினைக்கிறியா? வாசிக்கலாம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை என்ன செய்தான்? உடைத்து போட்டான். அப்படி நுகத்தை சுமந்துகிட்டே தெரிஞ்சாங்க ஜனங்களுக்கு. அவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளும்படி அப்படி செய்தான். நீங்கள் அடிமைகளாகி விடுவீர்கள், சத்துருவின் நுகத்தை சுமக்கும்படி ஆகிவிடுவீர்கள், தயவு செய்து அந்த நிலைமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டான் உண்மையை அறிவிப்பதற்காக. இப்பொழுது எசேக்கியேலின் புத்தகத்திலும் கூட அதை நாம் பார்க்க முடியும். எசேக்கியேலின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார், எசேக்கியேலே, சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? எசேக்கியேல், நீ உன் தலையை சிரைத்துக் கொள்ள வேண்டும். என்னதுங்க? உன்னுடைய தலையை மொத்தமா ஷேவ் பண்ணிடணுமா? உன் தாடியை கூட எடுத்து விட வேண்டும். எப்போதும் மொட்டை தலை தான், அப்படித்தான் நீ தெரியணும். இதெல்லாம் தேவையா ஆண்டவரே? மண்டைய மொட்டை அடைச்சிக்கிட்டு தாடியெல்லாம் அழிச்சுக்கிட்டு முழுமுழுன்னு ஒன்றும் இல்லாத தலையோட முகத்தோட நான் சுத்தனமா ஆண்டவரேன். எஸ், சாதாரணமாக யாராவது தப்பு பண்ணிட்டா அந்த காலத்தில் என்ன செய்வாங்க தெரியுமாங்க? இன்னைக்கும் கூட சில கிராமங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது தப்பு பண்ணிட்டா என்ன செய்வாங்க? தலையை மொட்டை அடிச்சிருவாங்கல்ல. மொட்டை அடிக்கிறதோட இன்னும் என்னெல்லாம் செய்கிறாங்க? ஊரெல்லாம் சுற்றும்படி செய்வாங்க. அது எதற்கு அடையாளம் என்றால் அவமானப்படுத்துதலின் அடையாளம். யாரையோ ரொம்ப நம்புறீங்க, அவங்க திடீர்னு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா என்ன சொல்லுவீங்க? நல்லா மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான் சொல்லுவீங்களா இல்லையா? ஐயோ, நம்பி இருந்தையா, ஆனா அவன் என்ன மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு எதுவும் இல்லாதபடி செஞ்சிட்டான். எசேக்கியேலோடு கூட தேவன் சொல்லுகிறார், நீ உன் தலையை சிரைத்துக் கொள்ள வேண்டும். 5ஆம் அதிகாரம் 1 வசனம். எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப நான் சொல்ல போற மனிதனுடைய கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்கணும்னா சொல்ற இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா அந்த கேரக்டர் பத்தி புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பெரிய பயங்கரம் நடந்ததுங்க. அது என்னவென்றால், ஒரு தீர்க்கதரிசியினுடைய மேரேஜ். தீர்க்கதரிசி வெட்ஸ் வேஷி. ப்ராஃபெட்
வெட்ஸ் ப்ராஸ்டிடியூட். இவ்வளோ பயங்கரம், பேர்பட்ட காரியம். இது ஒரு செய்தி, கவனிங்க. தீர்க்கதரிசியின் இடத்திலே தேவன் சொல்லுகிறார், போய் நீ மேரேஜ் பண்ணிக்கணும். பண்ணிக்கிறான் ஆண்டவர், எனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சே. நீ யாரை கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்றேன், கவனி. என்ன சொன்னார், யார்கிட்ட சொன்னார் அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துல சொல்றான். நான் சொல்றதுக்கு முன்னால நீங்க புரிஞ்சுக்கணும், தேவன் தீர்க்கதரிசிகளோடு பிராக்டிக்கலாக பேசினார். பிராக்டிக்கலாக அவர்களை சூழ்நிலைகளுக்குள் கொண்டு போனார். இப்ப வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பின்னும் அவர், மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, சபரகன் கத்தியாகிய கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு, கவனிங்க, உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்துக் கொண்டு, பின்பு நிறுக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கெடுவா. எல்லா இடத்துக்கும் பங்கிடணும்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மொட்டை தலை. இனி நீ மொட்டை தலையோட தான் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி தராமல் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதினால் சத்துரு என்ன செய்ய போகிறான் என்றால், இதோ வெட்கப்படும்படி உங்கள் எல்லோரையும் மொட்டையடிக்கப் போகிறான். நீ இவ்விதத்திலே திரிய வேண்டும், அப்படியே சுற்றி பிரசங்கமும் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, தேவன் சொன்னபோது எசேக்கியேல் என்ன செய்தான் தெரியுங்களா? உடனடியா மொட்டையடிச்சுக்கிட்டான். தாடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி எடுத்துட்டான். சகோதர சகோதரிகளே, இது சுலபமான விஷயமாங்க? இஸ் இட் ஈஸி? இன்னைக்கு பிள்ளைங்களோட ஹேர் ஸ்டைல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? விதவிதமான ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு புரியவே புரியாதுங்க. அது என்ன ஹேர் ஸ்டைலோ, அது என்ன, அது ஒன்றும் விளங்கல. இந்த சைடு எல்லாம் மொத்தமாக எடுத்துடுறாங்க, மேலே மாத்திரம் உயரமாக வச்சுக்கிறாங்க. அது என்ன ஹேர் ஸ்டைல்னே புரிய மாட்டேங்குதுங்க. இப்படி எத்தனையோ விதமான ஸ்டைல்ஸ். இப்போ புதுசாக இன்னொரு ஸ்டைல் கூட வந்துருச்சுங்க. சாதாரணமாக தலைமுடி உதிராமல் இருக்கிறதுக்கு, விழாமல் இருக்கிறதுக்கு நாம சகோதரிமார் போடுவாங்கல்ல, கிளிப்ஸ் எல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, அப்படிதானே? கிளிப்பெல்லாம் போட்டுக்குவாங்க. ஆண்கள் இன்னைக்கு போட்டுக்கிறாங்கங்க. அதுலேயும் விசித்திரம் என்னன்னா, பெரிய கிளிப் இப்படி போட்டுக்கிறாங்க பசங்க. இப்போ ஒருத்தரை பார்த்த வழியில், அது ஆணா இல்லை பெண்ணா எதுவும் எனக்கு விளங்கலை. ஏன்னா தலை ஃபுல்லா இப்படி ஒரு பெரிய கிளிப்பு மாட்டி அப்படி வச்சிருக்காங்க. ஓஹோ, இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு, அப்படித்தானே? இன்னும் பூ வச்சாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. கண்டிப்பா ஒரு நாள் வரும், பசங்க தலைக்கு பூ கூட வச்சுக்குவாங்க. சாதாரணமா அடுத்தவங்க காதல தான் பூ சுத்துவாங்க. ஆனா இவங்க வரப்போற காலத்துல இவங்களே பூ வச்சுக்குவாங்க. பாருங்க, எவ்வளவு பயங்கரங்க. எசேக்கியேலோடு கூட தேவன் சொன்னார், நீ உன் தலையை முழுமையாக ஷேவ் பண்ண வேண்டும், தாடியை கூட ஷேவ் பண்ணிவிட வேண்டும். ஜனங்கள் உணர வேண்டும், என் பேச்சுக்கு செவிகொடாமல் மனம் போல வாழ்வதனால எவ்விதத்திலே சத்துரு இவர்களை வெட்கத்துக்கு அவமானத்துக்கு இலக்காக்குவான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எப்படி செய்யணும். அதே போல செஞ்சாங்க எசேக்கியேல். அதற்கு பிறகு எசேக்கியேல் எல்லாரும் அவங்களுக்கு இருக்கிற பலத்தை பார்த்து, எதையோ பார்த்து, அவங்க சாம்ராஜ்யங்களை பார்த்து, ஐயோ பயங்கரமா சந்தோஷம், பயங்கரமா கொண்டாடுறாங்க. எசேக்கியேல் இவர்கள் எதை அதிகமாய் நேசித்தார்களோ, எதை அதிகமாய் விரும்பினார்களோ, எதன் மீது மனது வைத்தார்களோ, எதை சார்ந்து கொண்டு அதிருந்தா போதும் என நினைத்தார்களோ, எசேக்கியேல் அகற்றப் போகிறேன். அவர்கள் எதை வேண்டும் என நினைத்தார்களோ, எது இருந்தால் போதும் என்று நினைத்தார்களோ, விரும்பினார்களோ, அவற்றை நான் அகற்றப் போகிறேன். அதை அவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரி ஆண்டவரே, அதையும் நான் பிராக்டிக்கலாக தெரிவிக்க வேண்டும் என நினைக்கிறேன். சரி ஆண்டவரே, பிராக்டிக்கலா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எசேக்கியேலே, உனக்கு எதுப்பா ரொம்ப இஷ்டம்? யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எவற்றை இந்த ஜனங்கள் அதிகமாய் நேசிக்கிறார்களோ, எது இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்களோ, எதை ஆசைப்படுகிறார்களோ அதை நீ எடுக்கப் போகிறாய். உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் எசேக்கியேல். உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? எனக்கு என் மனைவின்னா ரொம்ப இஷ்டம் ஆண்டவரே. எசேக்கியேல், உன்னுடைய மனைவியை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஆண்டவரே இரு, நீ இதற்காக அழக்கூடாது, இதற்காக நீர் கண்ணீர் சிந்தக்கூடாது. நீ மிகவும் நேசிக்கிற உன் மனைவி உன் கண்களுக்கு முன்பால் சாகிற போது, உன் துக்கம் கட்டுக்கடங்காமல் வெளியே வருகிற போது, அந்த துக்கத்தை வெளிப்படுத்தி விட்டால்தான் அந்த பாரம் உன்னை விட்டு நீங்கும். ஆனால் எசேக்கியேல், நீ அழக்கூடாது. என்னங்க இது?
a practical sermon to the people. கவனிக்கிறியா எசேக்கியேல்? கவனிக்கிறான் ஆண்டவரே. It is happening. இது நடக்கப் போகிறது. எக்ஸாக்டாக தேவன் அதை செய்தார். வாசிக்கலாம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. யாருக்குங்க? எசேக்கியேலுக்கு உண்டாகி. அவர் என்ன சொல்றார் பாருங்க. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவைகளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு, அலறாமல் பெருமூச்சு விடு. இழவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவா என்றார். விடியற்காலத்தில் நான் ஜனங்களோடே பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்துப்போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற்காலத்தில் செய்தேன். எனக்கு விருப்பமானவள், நான் நேசித்த என்னுடைய மனைவி. தேவன் எசேக்கியேலோடு சொன்னார், உன் கண்களுக்கு விருப்பமானதை, நீ அதிகமாய் நேசிக்கிறவளை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஆனால் நீ அழக்கூடாது, நீ புலம்பக்கூடாது. ஆனால் போ, ஜனங்களுக்கு அதை சொல், நான் அதை செய்யப் போகிறேன் என்று தேவன் என்னவெல்லாம் சொன்னாரோ அடையாளமாக அதை கிரியைகளிலும் எசேக்கியேலின் வாழ்க்கையிலே நடப்பித்தார். தான் மிகவும் நேசித்த தனக்கு விருப்பமான மனைவி இறந்து போனாள். ஆனால் அதற்காக அழக்கூடாது. தான் மிகவும் நேசித்த தன் மனைவி மரிக்கிறபோது தேவன் ஒரு கண்டிஷன் போட்டார், நீ அழவே கூடாது என்று. அதாவது உன் துக்கத்தை வெளிக்காட்டுவதற்கு சான்ஸ் இல்லை என்றார். எதற்காக ஆண்டவரே இதெல்லாம்? அப்படிப்பட்ட திக்கற்ற ஒரு துர்பாக்கியத்தை, துர்நிலைமைக்கு இந்த ஜனங்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் எதிர்கொள்ளப் போகிற பாடுகளுக்கு நிவாரணம் இல்லை. அழலானா கூட அது முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். 21வது வசனம். இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்துமாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விடுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நல்ல கவனிங்க. நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரையொருவர் பார்த்து தவிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இது வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். அழுகிறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. சத்ரு துக்கத்தை முழுங்க வேண்டுமே தவிர துக்கத்தை வெளிப்படுத்துகிற வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்காது. இதுதான் உங்களுக்கு வரப்போகிற துர்கதி, நீங்கள் எதிர்கொள்ளப் போகிற துஷ்ட கதி. பிராக்டிக்கலாக ஜனங்களுக்கு அதை அறிவிக்கப் போகிறார். ஆனாலும் புத்தி வரலங்க. ஆனாலும் இந்த மனிதர்கள் மாறவே இல்லைங்க. அப்படியே அவர்கள் பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த போது, சத்துரு வருகிற நேரம் வந்தபோது, அசீரிய சாம்ராஜ்யம் வந்து இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு எதிராக யுத்தம் தொடுத்து அவர்கள் எல்லோரையும் கைது செய்து அடிமைகளாய் கொண்டு போகிற அந்த நாள் வந்தபோது, தேவன் ஓஷியா என்ற தீர்க்கதரிசியை அனுப்பி வைத்தார். இப்ப தேவன் ஓஷியாவை தெரிந்து கொண்டார். ஏசாயா மூலம் சொன்ன அந்த பிராக்டிக்கல் செர்மனை காட்டிலும், எரேமியா கொடுத்த பிராக்டிக்கல் செர்மனை காட்டிலும் எசேக்கியாவினுடைய பிராக்டிக்கல் செர்மன் மிகவும் கஷ்டத்தோடு கூடியது. அதைவிட மிகவும் கஷ்டமானது ஓஷியா கொடுத்த பிராக்டிக்கல் செர்மன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான வார்த்தைகள் மூலமாக இன்று ஆண்டவரே, நீர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு கருணைக்குரியவர், கிருபையுள்ளவர், எந்த அளவுக்கும் எதிர்த்து நின்றவர்களையும் ஆண்டவரே நீர் நேசித்தீரோ, அவர்களுடைய க்ஷேமத்தை குறித்து யோசித்தீரோ, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கான வழிகளை காண்பித்தீரோ என்ற இந்த விலையேறப் பெற்ற செய்தியை கேட்ட பிறகாவது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொண்டால் அது நன்றாயிருக்குமே. உமக்கு கீழ்ப்படிவதென்றால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு வருவதல்ல. உமக்கு கீழ்ப்படிவதென்றால் ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபித்துவிட்டு போவதல்ல.
உமக்கு கீழ்ப்படிவதென்றால் என்னுடைய சித்தமில்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். என்னுடைய ஆசைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆசையே. என்னுடைய ஆலோசனைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளே என்று மனப்பூர்வமாய் சொல்லுவதுதான் உண்மையும் உத்தமமான கீழ்ப்படிதல். ஏசாயாவாக இருந்தாலும், எரேமியாவாக இருந்தாலும், எசேக்கியேலாக இருந்தாலும், ஆண்டவர் அதேபோல ஓஷியாவாக இருந்தோம். எவ்வளவு அற்புதமாக நீர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்தார்கள். அது எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை இஷ்டத்தோடு கூட செய்தார்கள். அதுதான் உண்மையும் உத்தமமான அர்ப்பணிப்பு, உண்மையும் உத்தமமுமான கீழ்ப்படிதல், உத்தமமும் அற்புதமுமான ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியம், அப்படிப்பட்ட சாட்சி, அப்படிப்பட்ட நல்ல இருதயம் ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் அருளிச் செய்யுங்கப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் ஆண்டவரே உம்மையே கிரியைகளில் வெளிப்படுத்துகிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.